ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் சௌந்தர்யா சக்ஸஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோக்கு வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்துருச்சு. நான் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி தங்க வந்து வெளியே வரதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன டேட்டுன்னு நம்ம 12ஆம் தேதி வந்து லாஸ்ட்டாக 12ஆம் தேதி வந்து லாஸ்ட்டாக நம்ம 12ஆம் தேதி வந்து போயிருந்தோம். அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பேபி ஹெல்த்தில் ஓகே, நார்மலாக இருக்குது. பட் வந்து கர்ப்பப்பை வந்து 2 பேபி இருக்காங்கல்ல, ஸோ வெயிட் வந்து தாங்காது. அப்படிங்கிறதுனால நமக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு கொடுத்த டேட் வந்து மே 22 கொடுத்துருந்தாங்க. ஆனால் 1 மந்த்து பிஃபோராகவே வந்து குழந்தை வந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஏப்ரல் 22 திங்கக்கிழமை வந்து அட்மிஷன் ஆக சொல்லிட்டாங்க. செக்கப் வரும்போது நீங்கள் உங்கள் டெலிவரி பேக்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நம்ப மாட்டீங்க, ட்வின்ஸுன்னு சொல்லி இங்கே பாருங்க, ரிப்போர்ட்ஸில் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதான் 22ஆம் தேதி வந்து நம்ம அட்மிஷன் ஆக போகிறோம். அட்மிஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இத்தனை நாளாக வீடியோ வராதுக்கு கொஞ்சம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதான் பேபி வந்து ஒரு குழந்தை இருந்தால் தெரிவிக்காதமா, 2 பேபி இருக்கிறனால வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஹெவியாக அந்த ஒர்க்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எந்த ஒர்க்கும் பண்ணலை. அது இல்லாமல் வீடியோ எதுவும் போடலை. நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க வீடியோ அதிகமாக போடுறதில்ல அப்படின்னு. ஸோ அதனால் அருணா வந்து பெட் ரெஸ்ட் எடுத்துருக்கனால வீடியோ எடுக்கலை. வீடியோலாம் அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேபி தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் உங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணிடணும்ல. நீங்கள் அது இல்லாமல் ரிப்போர்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்டேட் எல்லாமே. அருணாவோட கொஞ்சம் முடியல, அதனால் வந்து சரி அப்புறமேட்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயான வேட்டி அப்படின்னு நினச்சாங்க. அப்படியே ஒரு அப்டேட்டை சொல்கிறோம். எத்தனை வீக்கில் வந்து நம்ம பேபி வந்து டெலிவரி ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பேபினா 40 வீக்ஸ் வந்து ஹெல்த்தி பேபி. ஒரு சிங்கிள் பேபி கன்சீவாக இருக்கும்போது 40 வீக்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சிங்கிள் பேபிக்கு அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ ட்வின்ஸுங்கிறதுனால வந்து நமக்கு 32 வீக்ஸ் தாண்டிட்டாலே ஓகே, நார்மல் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு எத்தனை வீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 36 வாரத்தில் வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதனால நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது எதுவும் வராதுமா, நம்ம பேபி ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். இல்லைனா நம்ம பேபிக்காக தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கம்மா, திங்ஸ்லாம் எடுத்துட்டு தான் நாளைக்கு அது பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இந்த டைமுக்கு வாங்க. நாளைக்குன்னா அதான் மண்டே. இன்னைக்கு வந்து நாங்கள் சண்டே வந்து வீடியோ எடுக்கிறோம். நாளைக்கு வந்து அட்மிஷன் ஆகணும். ஸோ மாமா வந்து அதனால தான் சரி வீடியோஸில் வந்து நம்ம அப்டேட் சொல்லிடலாம். இன்னைக்கு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு கிளம்புற வீடியோ ஒன்று சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ எடுக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் நைட் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து நாளைக்கு மண்டே மார்னிங் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி டெலிவரி பேக் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். என்னென்ன டெலிவரி பேக்கில் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். மண்டே ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே அந்த வீடியோ வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ட்வின் பேபி வந்து பிறக்க போகிறாங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் சிங்கிள் பேபிக்கும் ட்வின் பேபிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரெண்டுமே இருக்குது. சந்தோஷம் இருக்குது, ஒரு பயம் ஒன்று பயங்கரமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு ட்வின் பேபி கன்சீவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசையாக இருக்கும்ல, நிறைய பேருக்கு ட்வின் பேபி வேணும். அந்த மாதிரி நான் என்னென்ன ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசை தான். பட் என்னால் ஹெல்த் இஷ்யூ சொல்ல முடியல. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, கோச்சிக்காதீங்க யாரும். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செர்விக்கல் லென்த்து அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. இல்லைம்மா, என்னோடய ஹெல்த் இஷ்யூ, ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி தான் வந்து நல்லா எந்திரிச்சு உட்காந்து மாமா வந்திருக்காங்க ஊர்லேருந்து. ஸோ அதனால் ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, நமக்கு ஆப்ரேஷனாக நார்மல் டெலிவரின்னு கேட்கலாம். நமக்கு நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பேபி வந்து நமக்கு நார்மல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்.
கடவுள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, நமக்கு நார்மல் ஆகிட்டு நம்ம குட்டி பசங்க 2 பேருமே நல்லபடியாக எடுத்துகிட்டு வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த இஷ்யூ இல்லாமல், எந்த குறையில்லாமல், கை கால் எல்லாமே அழகாக இருக்கணும். நம்ம குட்டி தாங்க நம்மக்கிட்ட வர போகிறாங்க, மண்டே வர போகிறாங்க, நாளைக்கு வர போகிறாங்க. இந்த ஹாப்பி நியூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால தான் இந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சில குட்டீஸ், நாளைக்கு வந்து டெலிவரி பேக் வீடியோ வரும், கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து எங்களுக்காக ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். டாடா பாய். நாங்கள் தான் உங்கள் சௌந்தரா. இதே மாதிரி எப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. டாடா பாய்.